நம்ம சமையலை ரொம்ப சுலபமாக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியோடு இன்றைக்கி வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி பேஸ்ட்டு. ஸோ இந்த புளி பேஸ்ட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு டைம் கன்சியூமிங் ஆகுது. புளி வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ புளி எடுத்திருக்கேன். நான் நைட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நான் குக்கரில் டைரெக்ட்லி போட்டு நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு நிறுத்திக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் டைரெக்டாகவே போட்டு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி நெட்டட் கிளாத் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது புழிஞ்சு எடுக்கிறதுக்கு. நம்மளுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜுமே இருக்காது. ஸோ இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். 6 பீஸ் பார்த்திங்கன்னா ₹220 அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். இந்த மாதிரி நெட் கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் மஸ்லின் கிளாத்தில் கூட நீங்கள் புழிஞ்செடுக்கலாம். பட் அது ரொம்ப ரொம்ப கை வலிக்குது புழிஞ்சு எடுக்கிறதுக்கு. இல்லை நீங்கள் ஃபில்டரில் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இது இன்னும் நல்லா நமக்கு ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக்கிறதுக்கு ஒரு வடை சட்டியில் டைரெக்டாக அந்த கரைச்ச பேஸ்ட்டை போட்டு 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்ல பேஸ்ட் ரெடி ஆயிரும். இது 8 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் சாம்பார், ரசம், புளிக்குழம்புக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி